சண்டே ஆஃப்டர்நூன் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருந்தேன். சைட் டிஷ் வந்து ஹோம்மேடு பன்னீர் வச்சு பன்னீர் மசாலா பண்ணியிருந்தேன். இன்னைக்கு லஞ்ச் வந்து ஒரு 12:30க்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்லாம் இருந்தது. அது எல்லாமே முடிச்சுட்டு நவீனாக்கு வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நவீனா வந்து ஒரு லாங் பிரேக் அப்புறமா இன்னைக்கு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா. ஆக்சுவலி சலங்க பூஜைக்கு அப்புறமா அவள் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸே பண்ணலை. நிறைய சான்ஸ் வந்தது. ஆனால் அவளுக்கு அந்த டைமில் வந்து அட்டன் பண்ண முடியல. எக்ஸாம் அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ நேத்து தான் வந்து ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறமா ஸ்டேஜ் ஏறி இருக்கா. இந்த கிளாசிக்கல் டான்ஸ்க்கு வந்து மேக்கப் பண்ணணும்னா ஒரு 2 ஹவர்ஸ் டைம் எடுக்கும். இது வந்து என்னுடைய ஓன் மேக்கப். எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மேக்கப் வீடியோ வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் போட்டு விடுறேன். இன்னைக்கு நவீனா பெர்ஃபார்ம் பண்ற கோயில் வந்து சொர்ண விநாயகர் கோயில். இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கான ப்ரோக்ராம் தான். நாங்க ஒரு 5:30 அப்படின்னும் போது கோயிலுக்கு ரீச் ஆயிட்டோம். ஆனால் ப்ரோக்ராம் ஒரு 6:30 அந்த ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளுடைய அகாடமி இல்லாமல் வேறு அகாடமிலேருந்தும் நிறைய குழந்தைங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க. இது வந்து நவீனா வந்து சோலோ பர்ஃபார்ம் பண்ணால் ரொம்ப நாள் கழித்து ஸ்டேஜ் ஏறி இருக்கா அப்படின்றதுனால எனக்கே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. ஆனால் அவளுக்கு வந்து அந்த ஃபியர்லாம் எதுவுமே இல்லை. சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறமா வந்து ஒரு டியூவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா, குரூப் பர்ஃபார்மன்ஸும் வந்து பண்ணியிருந்தா. இது வந்து சடன் பிளானாக தான் இருந்ததா. அதனால் ப்ராக்டிஸ் வந்து ஒரு 3 டேஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். கரெக்டாக Thursday, Friday அண்ட் Saturday 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா. ஆனால் நல்லாவே வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பசங்க எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்தியோட லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் வந்து இந்த ஷார்ட்ஸோட டைட்டிலுக்கு மேலே டேக் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. கிளாசிக்கல் டான்ஸ் மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் ஃபோக்னு சொல்லிட்டு நிறைய டான்ஸஸும் இருந்துச்சு. இது எல்லாமே வேறு வேறு அகாடமிலேருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதுவும் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. குழந்தைங்க எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி இந்த டான்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 8:30 அப்படின்னும் போதே எங்களுக்கு ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் விநாயகர் ஊர்வலம்லாம் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் வந்து நவீனாவோட குரு மிஸ்ஸஸ் கவிதா. இவங்க தான் ஃபவுண்டர் ஆஃப் கவிதா கலாலயா. இந்த அகாடமியில தான் வந்து நவீனா டான்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ரொம்பவே வந்து மனநிறைவோடு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். குழந்தைங்களுக்கு எந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோ அதில் இன்வால்வ் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்பவே ஷைன் ஆவாங்க. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.